நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேகங்கள் கூடி இடி யோசையுடன் மின்னல் ஒளியுடன் எப்படி மழை பொழியுமோ அதுபோல குற்றால அருவியை போல மெல்ல மெல்ல அசைந்து வரும் தென்றல் போல பெருந்தலைவன் பெருமைகளையும் சமுதாய உணர்வுகளையும் தட்டி எழுப்பி எழுச்சியுரையாற்ற வரும் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களே வருக, வீர உரை தருக. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் பெருவிழாவை வெறும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இறந்தபோது ஒருவர் மட்டும் ஏன் பெருந்தலைவரானார் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அவன் பெருந்தலைவன் என்றால், 8ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலைதான், அதுவும் அரசு வேலைதான். இனி அப்படி இருக்கிற போது அவர் 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்போ அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள், அழாதரா அழாதரா, நீ அழாத, போடுறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்லை தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபடி வேலை செய்யக்கூடாதா என்று கேளுடா. இதை முதல்ல சொல்லி வச்சிடுறார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யார் எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே, படிக்காத ஒருத்தர் நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்கக்கூடாதா என்று கேட்டுறார். உடனே அழைப்பை வச்சிடுறார். மு.க. தேவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஹாஸ்டல் அதில் நின்றுது. விறுவிறுன்னு சரன்னு இங்கே யார் மண்ணாங்கட்டி, இங்கே யார் பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே, போடா போடா டேய் போடா என்று தாத்தா மு.க. தேவர் அனுப்பி விடுறாப்ல. அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வர்றேன், கூடவே வரேன், நீ போடா அப்படின்னு. உங்களை முதலமைச்சர் வர சொல்கிறார். நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்கிறார் முதலமைச்சர்னு. பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசலில் நின்று ஒரு மகன் வரவேற்கிறான், ஒரு படிக்காத பியூனை. வாங்க, நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் வரை பொறுமையாக இருந்து விசாரித்தேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில் திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன்.
கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே. இந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே. நான் கேள்விப்பட்டேன். சரி. இந்த இது வந்ததுலேருந்து 2 நாளாக நீங்கள் சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான். என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் அந்த அரசாணையை மாற்றிருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாற்றிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த சிஓவை, அந்த அரசாணையை மாற்றி போட்டுறேன். சரியா? நீங்கள் போங்க, இப்போது செலவுக்கு ஏதாவது இருக்குது அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? இதனால தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைக்கப்பட்டான். இதற்கு புரிது நினைக்கிறேன். அவன் பெருந்தலைவனானது இப்படித்தான். அரசியல்னா என்ன? இது உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனால தான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன? தாத்தாட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல்ன்றப்பல. அதனால தான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்கே பேசிய நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். என் தம்பியோட சொன்னாப்ல, காசி இது அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வைரவன் உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல. சோறை சாப்பிட போகும்போது கையில் எடுத்தால் நாறுது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்களெல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சுருக்கான், நிறையா அரிசி மண்டி வச்சுருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம், செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்போ அவர் கேட்குறாரு, ஐயா இந்த நாறுதையா, இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம் சாப்பிடணும். நான் பாருங்க, அதனால தான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து, இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும், என்னடா இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா என்று. டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான், சத்தியம்தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்கு வண்டி, ஒங் 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 ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது, அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூத்திட்டு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன், சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா?
ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். எவன் வாழ்வான்? ஏனே கேப்பா, சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே, நாட்டுக்கே நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா பட ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? உயிருக்கு பயப்படுற கோழை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான்டா தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? 1 2 இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டாமாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். 1 2 காரணம்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால இந்த என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு வேணா போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று 3வது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன். எங்க தலைவர் எப்படி வந்தாரு? எதுக்குமே வரமாட்டார, இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேளு, அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்கே பேசி என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜுங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசி என் தம்பி சந்திரசேகர் பேசினான். மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி இவனும் சரி எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படித்து அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரனில் வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாவிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வான்னா. அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன், சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்கான். எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு தான் நினைப்பான். இங்கே எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்லை, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல், மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான்.
எப்படின்னு கேளு. நான் படிக்கல, அதனால எந்த பயலும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலேயும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும்னு நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன். உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற? நீ யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், நாய் உனக்கு பிரியாணி கேட்குது, அப்படிதான் நினைப்பா. நீ வேணா பாரு, நீ எதுக்கு வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன், நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணுமா நீ? இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல இங்கெல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமாக பேசுகிறான்னு. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சுருக்கேன். நீங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமாக போயிட்டு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகரில் பிறந்த ஊர்லேயே வச்சுருக்கேன். பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சுருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில் ட்ரெயின் ஏறி வந்தவன்லாம் என் தாத்தாவுக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு போயிட்டுருக்கிறான். என்னவோ நாங்கள் மானங்கட்டு போயிட்டோம். மானம்னு ஒன்று இல்லையே அவனுக்கு. அதனால கண்டவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்புல. இந்த படிக்கவனும் வரல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில் போய்கிட்டு இருக்காப்புல. போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா இங்கே வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஆபத்துவ, சோறு நீ ஆப்பிடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு வேளை கஞ்சிக்கு இல்லை பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்புல. உலகத்தில் அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்லை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்புல. இவன் வரலை. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டோம், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடி என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்லைல்ல, அவன் அப்புறம் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தர்றையா, இலவச சீருடைன்னு. ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன்தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி இப்போ என்னதான்டா பண்ணுறதுன்னு பார்க்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வள்ளல் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்லை, தொழில் பெருக்கம் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இல்லை. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளோ பெரிய வீடு கீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள்.
அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாப்புல. நேற்று சுந்தர வடிவேலு அவர் தான் அவரோட கல்வித்துறையில் இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்போ இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்டு பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாற்றி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய். மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பாரு, வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போகிறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டிருக்க, அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்ணுறது தெரியல, மாற்று சட்டை இல்லை, இப்போ போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்புல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்புல. உலகத்தில் ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோளில் இருக்க துண்டை மாற்றி போட்டவன் எவனாவது நீ பாட்டிருக்கியா? அவன் தான், நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா போய் இந்த போட்டாங்கல்ல, இங்கே போட்டாங்கல்ல, இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாப்பாரு. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடித்து வைப்பாப்புல. வண்டியில் போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதில் எடுத்துக்கிறாத, உனக்கு வேணா நான் தனியாக வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்புல, அதில் சட்டை தைச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையாக காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெவமணியே, அப்படியே வையின்னு தோளில் போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்தில் நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்கான் சொல்லு. ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம் ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாளும் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறிலாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிட்ற நேரத்துக்கு தம்பி போல, எங்கள் ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜுங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமாக ஒரு பேர் காமராஜ். இதெல்லாம் நீ பிரித்து சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இப்படிலாம் பிரித்து போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளாக இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். டேய், அப்ப நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது, அவன் ஒருவனே நல்லாட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான் எல்லாம். நீ ஒன்ன தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு நிக்க. நல்லா கவனிச்சுக்கணும்.
ஏய், பெத்ததாயி செத்து போனா கொல்லி போடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி போடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வேறா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிற, அந்தம்மா நிப்பாட்டு, என்னம்மா, ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி போயிடுச்சேன். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணாம புருஷன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாம சாராங்க, என்னதா இந்த அம்மா உள்ள விட்டது யாரு, போமா வெளில அனுப்பு, ஐயா தெரியாம காய்ச்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனால் உன் புருஷன் சாராயம் காய்ச்சி வித்து ஊர் தாலியை பூரா அறுத்து போடுவான். அவனை எப்படி மன்னிக்க சொல்ற, போ அந்த பக்கம் டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில வாழ்க்கையில் அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும்னு சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்தில் கிடையாது. ஏய் நான் சொல்கிறேன் நீ நினைக்காதரா, என் தாத்தன்னு பெருமை பேசுகிறேன் நீ நினச்சிட்டு பாடா. பாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காண்டா ஒரு கிழவன். இந்தா இருக்கு நாற்காலியில், இப்போ வெளியில் போகும்போது பாரு இப்படி வைக்கான், உட்காந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், 2 பேரும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க என் தாத்தனை நின்று கும்பிடுற படம் இருக்குடா, நின்று கும்பிடுறான்டா. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறவன் காமராஜ் இல்லடா, நேர்மைடா நேர்மை. அப்படியே உட்காந்துருக்கல பிரதமர் எந்திரிக்கல, இப்படி சிரிச்சுக்கிட்டு பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேரு இங்கே வந்துக்கிட்டு இருக்காப்புல, நேரு பேரணியில் நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்புல. எங்க பிள்ளைய போடுறாங்க, நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மைடா. நேர்மை போகுது, நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியதில்லை, உண்மை நேர்மை மறந்துட்டினா. இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா, நீ எல்லா வீட்டிலும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்றும் பிடுங்க முடியாது. என்னை ஏன் போடுறேன், ஏன்னா காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன், ஒன்றும் முடியாது. நீ ஏன்னா அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தால் ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காதவன் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அவரை படிக்காதவன் நினச்சிக்கிறியா? டேய், எல்லா தலைவனோடும் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காப்புல. சாகும்போது தலையணை பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சுருந்தாப்புல, ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அது மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில் வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க. காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க, அரசாணை வருது, ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில் போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில் போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பில, எதுக்கு ஹேங்குன்னா என்ன தூக்கில் போட சொல்றியா, இன்ஸ்டால் பண்ணுறா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காதவன் ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்கிறான். இது என்ன பெரிய நேரு அவர் ரொம்ப நெருக்கமானவங்க. அதில் நேருவை போய் பார்க்கும்போது, நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பார் கால் மேலே விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆள் கால் மேலே கால் விட்டு பேசிட்டு போடு காலாட்டிக்கிட்டு. அப்போ நேரு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன அப்படின்னு. இது ஒன்றும் இல்லை காமராஜ், இந்த திம்மையா இராணுவ தளபதி அந்த இராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலாக இருக்குது காமராஜ், என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்கிறாப்புல. இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் அப்படியே சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, திம்மையாவை 2 மாதம் அரசு
பயணமாக வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்ருங்க. அவர் குடும்பத்தோடு போயிட்டு வரட்டேன். வர்றதுக்குள்ளே இந்த படையை பிரித்து 3 படையாக கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரித்து 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்போ திம்மையா வரும்போது 3 படையில் எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவராக இருந்தவர். அவர் தயங்குவார், அவர் வரமாட்டார். அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம், இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையே காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளாக பிரித்து 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு 3 படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில் சிந்திச்சதுதான்னு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என் அன்பு தம்பி தங்கையில், என் அருமை பெற்றோர்களை, அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யார் சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களையெல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ். அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம்தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியதை நான் காமராஜனா நாடார் அப்படியே அப்படி பண்ணாரா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன் தான். எனக்கெல்லாம் நான் படித்து வெளியில் வர்ற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம் அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளை தான். தன்னலம், தான் பிறந்த சமூக நலன் பாராத ஒரு மகன் அவன் தான். அதனால நீங்க இன்னைக்கு பம்மல்ல ஒரு நாடார் பேரவை நடக்குது, இது எதுக்கு என்னை கூப்பிட்டு? இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். சுருக்காத சுருக்காத, சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத, உலக பெருந்தலைவன், பேரினத் தலைவனாக விரிவடைய செய். அவன் ஆலமரம், அவனை சுருக்காதே, இப்படிதான் நம்மளை ஒளிச்சாண்டா திராவிடன். சுருக்குனா உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தான் நீ. ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பணும், இப்ப எருமை மாட்டையை அனுப்புறோம்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ. போட்டானே நீ என்ன? உனக்கு தன்மானம் இருக்கு, மான ரோசம் இருக்கு, கேவலம். நீ போடாம போ, ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நம் பயிர்வன் மட்டும் நினைக்காத. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தானுக்கும் பேரனுக்கு தான்.
தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவனை தருதல பைய, இவனை போய் நீ கணக்கில் சேர்க்காத. வந்தவண்ட மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கடைய. அது அது உங்க தாத்தா கல்லு கடையை திறக்கல. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமான் பனை ஏறாம வேற என்ன ஏறுவேன்? அவன் சொல்றான் பனை ஏறிட்டான், இனி அவன் பனை தான் ஏறணும்னா. அவ்வளவு காலமா போச்சேன்டா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பாலடாது, என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்று தாண்டா பாட வச்சிருந்தேன். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம், நம்பூதிரி மரம்னு சொல்வியாடா? பைத்தியக்கார நாயே, சொல்வியாடா? சொல்வியா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி, அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு, சோத்துக்கு எதடா திம்ப நாயே? கருப்பட்டி திங்கணும். எங்கேருந்து வரும்? எங்கள் அப்பன் ஏறணும்டா பனையில், பைத்தியக்காரன் நாயே. எங்கள் அப்பன் பனையில் ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்கிறேன். நான் வந்த உடனே பனை ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற. என் தம்பி இருக்கான் விக்டர், என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபஸர்ஸு. பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய், திருச்சியில் இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்லை, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில் 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடார் ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு, கவுண்டரு, தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்காரன் நாயே, நாங்கள் எல்லாரும் ஏறுறோம்னா நீ என் முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில் ஏறி ஏதாவது பண்ணி அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாமல் போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணுன்னு. சரி இரு, நான் 2 நாள் விட்டு ஏறுறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபாய்டா அமெரிக்காவில். 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபா. எல்லா பையிலும் கருப்பட்டி கருப்பாக இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சர்க்கரைன்னு போயிட்டு இங்கே வரு தொழிற்சாலையில் வர வேண்டிய சர்க்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருப்பட்டி ரோட்டில் போகும்போது மானங்கட்ட நாய்களை அங்கே தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்துடா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்துடா கிடைக்கும்? லூஸு. அது எங்கள் ஆத்தால போய் காய்ச்சி கொண்டாடுறா பைத்தியக்காரப்பையில். கருமம் பிடிச்சோங்க. உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் கூட, 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாகணுங்க. நீ பாரு, நீ என்ன படுத்துறன்னு பாரு, என்ன பண்றன்னு. அப்பா இது அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு. காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும், இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன், அதுவரை என்னை விட்டுருவோம் பேரனை நீ தொடாத. வஉசி என் பாட்டனுக்கு கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை ஓட போனேன்.
அவன் வந்து சிலையில் ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னாங்க. டேய் ஐயா நீங்கள் விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்கே கும்பிட்டு போங்கயான்னாங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் வரமாட்டேன், என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில் மிகப்பெரிய சிலையை வச்சு தான்டா மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரனா என் தம்பி சொல்கிறான்ல, சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? டேய் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தலைவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. போனால் செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டு அந்த குருக்கள் சொல்கிறாப்புல என்னை கும்பிட்றாப்புல, சீமா வேணாம் நீங்கள் வளர்கிற தலைவர், நீங்கள் சின்ன பிள்ளை, நீங்கள் வந்து இப்படி போங்க போங்க குருக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க அப்படின்னு. என்ன இப்படி பண்ணுறீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் கும்பிட்டு தாங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிட்றாப்புல. இப்படி துணிவு உலகத்தில் எவனுக்கு வரும்னு? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேரன் பிரபாகர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்போ சிலை வைக்க போறானா? வைக்க போறானா? செய்ய மாட்டார்கள். உலகத்தில் நீ இப்படிலாம் ஒரு தலைவன் செஞ்சு பாரு. முதலமைச்சர் ஆயிட்டாப்டா தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்துருக்கும்போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழில் சொல்லணும்ல, உனக்கு ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யார் கேட்குறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டா. ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸையா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா, இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவாக பார்த்து கையெழுத்து போடலாமின்னு. எங்கால் அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடித்தவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானது தான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதுதான் முக்கியம். அவன் தான் காமராஜ், விளங்குதா? போட்டான். திருப்பியே இந்த வர ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிடுச்சு விளையாட்டில். அப்போ ஒன்றும் வழி இல்லை, தாத்தாட்ட போய் கெஞ்சுது இந்த குடும்பம், என் பிள்ளைக்கு கண்ணு போயிடுச்சியா, அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்கிறாங்க சாமியே, அதுக்கு பாஸ்போர்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா, வெளிநாட்டில் போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணுமையா, அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமையா, இருட்டா போயிருமையான்னு அழுதவொன்னே இருங்க இருங்கன்னு அதிகாரியை கூப்பிடு. என்னது? ஐயா மெதுவாக அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா, கவர்மெண்ட் ப்ரொசீஜர், அவங்க மொழி இப்படி தானே இருக்கும், ப்ரொசீஜர் 2 months ஆகுமையா அப்படின்னா. எளவாகும் 2 மாதம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போனா நீயா பதில் சொல்லுவேன்? உடனே போடு, உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்கே பாருனே, இங்கே பாருனே, தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிற்கப்படாதே, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சிருப்பான்னு நினைக்கிற? டேய் தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிற்கக்கூடாதுடா, குழந்தை கிணத்துக்கு விழுந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது சட்டமாது நொட்டமாது. போடுறா பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புடான். அதனால தான்டா அவன் பெருந்தலைவன், அதனால தான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன், அதனால தான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வமடா அவன், குல தெய்வமே. ஏன் 1 2 கிடையாது, சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுக்கு 1 2 கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நீ நீ வந்து கனவுளோட நினைக்க முடியாது, கனவுளோட நினைக்க முடியாது. பெரும் மேதை. படிக்கலைன்னு சும்மா படித்தவன்லாம் அறிவாளியாக இருக்கான்டா, படித்தவன் தான்டா எல்லா பேரும் முட்டாப்பில் இருக்கான். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற காவாளி போய் போகிறான், படித்தவனா தான்டா இருக்கான். டேய் இப்படி ஒரு தலைவன் வர்றா,
வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா. 6 மாதத்தில் தேர்தலை நின்று வெல்லணும். 6 மாதத்தில் தேர்தல் நின்று வெல்லணும். வெல்லன்னா அந்த பதவி செய்யலாது. முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ 6 மாதத்துக்கு இடையில் தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிற்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எதிர்த்து நிற்கிறாப்ல. தாத்தாவும் நிற்கிறாரு. தாத்தா நிற்கும்போது சனம் முதலமைச்சர் இல்லை காமராஜ் என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது ஜனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்கள் வீட்டை இடிக்கிறான், ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சர். அவன்கிட்ட ஓடி அந்த சனம் சொல்லுது, எங்களுக்கு பாலம் இல்லை, நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க, உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கலாம், கட்டித்தரேன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்றைக்கி இருந்த பிக்காளி பயலுக்கு கேன பயலுகெல்லாம் என்ன பண்ணுவேன்? 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத இப்போ வீடு தேடி அரசு மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவள் நாள் வீடு தேடி போகாமல் இங்கே சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவள் ஒரு கிழவன் சொல்கிறான் பாருங்க, பார்க்கலாம் முதலமைச்சர் ஆயிட்டாரு, பார்க்கலான்றவள நான் கட்டித்தாரேன்னு சொல்லலை. அப்போ கூட வந்த தலைவர்கள் கேட்குறாங்க, ஐயா சனம் இப்படி கேட்குது இல்லையா, கட்டித்தாரம்னா ஓட்டை நமக்கு போட்டுரும், அது தப்பாக போயிடும். நம்ம முதலமைச்சராக இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்ம செய்கிறோம்னு சொன்னால் சனம் நமக்கு ஓட்டை போட்டுரும். ஆனால் எதிர்த்து நிற்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, அது எப்படி நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அந்த வார்த்தை லஞ்சமாயிராதா? எப்படி வாராடே உலகத்தில் வாராடே. அதனால நான் செய்கிறேன்னு சொல்லலை, ஆனால் ஜெயிச்சிட்டான், வந்து செஞ்சிட்டான். அதான் காமராஜ். இந்த வர நீ எல்லாம் ஒன்றா நிற்கிற. அவன் பிறந்த சமூகத்தில் பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, காமராஜ்னு. தேவரெல்லாம் ஒன்றா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பிள்ளைலாம் ஒன்றா இருக்கான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். நம்ம பாட்டை வாவுச்சி தேவேந்திரெல்லாம் ஒன்றா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு இமானுவேல் சேர்னு ஒருத்தர் இருக்கான். அங்கே கவுண்டெல்லாம் ஒன்றா இருக்கான், அவனை ஒன்று கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் இருக்கான். ஆனால் எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜ் பேரை நான் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று கூட்ட உனக்கு அடையாளம் இருக்கு. ஆனால் எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். உன் மகன் என்னை விட்டா ஒருத்தனும் இல்லை, எவனும் கூப்பிட்டாலும் வரமாட்டான். எங்கள் அப்பா ஆத்தா யாருன்னு சொல்லு பார்ப்போம். என் அப்பா என்ன 4 வருஷம் முதலமைச்சரா, இல்லை 10 வருஷம் முதலமைச்சரா, இல்லை அமைச்சரா? ஒன்றும் கிடையாது. என்ன என் ஜாதிக்காரெல்லாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறியா? சாப்பிட்டியா சீமான்னு கூட எவனும் கேட்கல. சிரிக்காதவங்கள எப்படி தெரியுமில்ல, தன் சாதியில் ஒருத்தன் முன்னேறிட்டானா தாங்க மாட்டாங்க. சீமான் தலைவர் ஆகிறதா? இது ஒரு கொடுமை. இதில் ஒருத்தன் இவ்வளவு யோசிக்கிறானோ, இவ்வளவு பேசுகிறானோ, ஒருத்தர் இல்லை. எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு தாத்தாவுக்கும் மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் பொழித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுக முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கும் மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால் தாண்டா. எவனாலையும் முடியாது. நீ அப்படிலாம் ஒரு தலைவனை நீ கனவுலையும் காண முடியாது. இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான், இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைப்ப நீ. இவன் வச்சிருக்க சொத்தையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவேன். அவன் சாகும்போது 110 ரூபா வச்சுருந்துங்க.
பெத்ததாயை இன்னைக்கு கேவலம் பேசுகிறேன். பெத்ததாயை கூட்டிகிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை? ஆத்தா வந்துச்சுன்னா ஆத்தா நம்ம கூட இருந்தால் அதை பார்க்க சொந்தக்காரன் 4 பேர் வருவான். இங்கே அரசு ஃபோன் இருக்குது, இந்த டெலிஃபோனில் 4 பேர் ஃபோனை பண்ணி பில்லை குட்டி விட்டு போயிடுவான். பார், உலகத்தில் இப்படி எதாவது பார்த்தது உண்டா நீ? சொந்த தங்கச்சி மகன் அக்கா மகன் ஜவஹர் ஒரு கொலை குற்றத்தில் குற்றஞ்சாட்டம் வருது. அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஆனால் வருது. ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஜவஹர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பக்கத்தில் கக்கன் நிற்கிறாப்புல. கக்கன் ஜவஹரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாப்புல கொல்லி வச்சுக்கிட்டு. ஐயா அக்கா பையனை விட்டுருவீலா கக்கன்னு கேட்குறாப்புல. இன்னைக்கெல்லாம் பாரு, இவங்க கொள்ளை அடித்து இவங்க வந்து பண்ணுற அக்கிரமத்தை ஏதாவது இருக்கா பாரு. நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உண்மையிலே அவன் உடம்புல ஓடின ரத்தம் உங்களுக்கெல்லாம் ஓடிச்சுன்னா கொஞ்சமாவது மானம் சூடு சொரணையோடு இனிமேலாவது வாழ பழகுங்க. இல்லைன்னா அவன் பேரை சொல்கிறத விட்டுருங்க. தயவு செய்த பெருந்தலைவர் எங்கள் தாத்தா அதை விட்டுருங்க. அதனால் உலகத்தில் செல்வந்தனை போற்றி பார்த்துருப்ப நீ, கோடீஸ்வரனை கொண்டாடி பார்த்துருப்ப நீ. ஒரு எளிய மகனை, கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜரை மட்டும்தான். அப்படிலாம் உலகத்தில் ஒரு தலைவனை நீ பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனால தான் நம் தாத்தா பெருந்தலைவன், அவனை நாம் போற்று கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் போற்றுகிற இந்த நாளில் கூடியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும். இந்த சமூகத்தை தாண்டிய பெருவழிக்கு தாத்தாவின் புகழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்கிற உறுதியை இந்த நன்னாளில் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிடச் சென்றேன். காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே வரவில்லை. மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போனதுக்கு காரணம் நம்ம இடத்திலே ஓர்மை இல்லாதது, உணர்வு எழுச்சி இல்லாதது. இந்த மாதிரி அரங்குக்குள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள், தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள், திருவொற்றியூரில் கொண்டாடுகிறீர்கள், நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொது வெளியில் வந்து பெரும்புகளை, பாட்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நாம் உருவாக்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காட்டணும். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார், 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் ஆட்சி. 9 ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை 50 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடவே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த பகுதியிலே பாட்டு எடுப்பதற்காக, படப்பிடிப்பு தளம் பார்க்கிறதுக்காக வாகனத்தில் செல்வேன். சென்று கொண்டே இருக்கும்போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன், மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் நின்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது நான் கேட்டேன், இங்கே எல்லாம் ரோடு போட்டிருக்கானே யாரு? அந்த ஆளு மறுமொழி சொல்றான், காமராஜ் தான் போட்டான். அவன் கட்டிய அணை, அவன் கட்டிய தொழிற்சாலை. நான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்கணும்னா நக்கல் அடிக்கிறான். டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். என் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை வச்சான். அந்த பால் பண்ணையில் வேலை பார்த்தா எல்லா பேரும் அரசு வேலை தான், அதை மூடிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா இடத்துலையும்
ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண்குடி மக்களில் பாசனத்திற்கு வழிவகுத்தான். பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடிட்டு போயிட்டான். இதான் நடந்தது இந்த நாட்டில். அவன் எப்படிப்பட்ட ஆளுவாரு? என்னைய மாதிரியே ஒரு சேட்டக்காரன். காமராஜுக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல. ஒருத்தன் பேசிவிட்டான். தாத்தாட்ட வந்து பத்திரிக்கையாளர்லாம், உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காம அதுக்கு ஒரு மகன் இருக்கான். நம்மள யார் சொன்னது? ஒருத்தர் பேசுகிற இருக்கலாம், அவராக கூட என் மகனாக இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. எப்படியே அதுக்கப்புறம் அவன் பேசுவான். அதுதான் அவனை போய் படிக்காதவன்றா ஒரே பதில் முடிஞ்சு கதை. சொல்ல முடியாது, தெரியாது, அவன் கூட என் மகனாக இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு மகன். இங்கே பாரு, உனக்கு சொல்லணும்ல, நம்ம தாத்தன் காமராஜ் இன்னொரு தாத்தன் முத்துராமலிங்க தவிர நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. 9 வருஷம் 2 பேருமே ஜெயிலில் இருந்துக்காங்க. நாடு விடுதலை அடைஞ்சிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்க விடுதலை அடைய நாளாகி போச்சு. அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி உள்ள பற்றி எதுக்கு? இருக்கிற வாழ்க்கையை மக்களுக்கே ஏன்னா ஏற்கனவே மக்களுக்கு தான் அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்ந்தாச்சே, இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அவன் பிள்ளையே பெறல, துணை கட்டல. ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு அவன் பிள்ளைகளாக இருந்த அவன் பேரை பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் பேரை உச்சரிக்குமோ, பெருமை பேசுமோ, கொண்டாடுமோ தெரியாது. ஆனால் அவன் பெறாத பிள்ளைகள், அவன் படிக்க வைத்த அறிவு கட்டிய பிள்ளைகள் பல கோடி பேர் காமராஜ் 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 என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனின் சாதனை. நிமிர்ந்து சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் காமராஜரின் பிள்ளைகள், காமராஜர் என்ற எங்கள் தாத்தனின் பேரன்கள். அவன் புகட்டிய அறிவிலே உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம். எல்லா நாடுகளிலும் அறிவு தளத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவன் எங்கள் தாத்தன் காமராஜ். எழுத்தறிவித்தவன் இறைவன். இதான் தமிழுடைய வேதம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜ் காமராஜர் என்பதை பெருமையோடும் திமிரோடும் தமிழ் இளம் தம்பி தங்கைகள் சொல்லணும். அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன். அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல, 13 கோடி தமிழ் பேரினத்தினுடைய தாத்தன். இதை திரும்ப திரும்ப சொல்லணும். யார்? காமராஜர் என் தாத்தன்டா. இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்று உங்க பிள்ளை பேசுறன்னா அவன் போட்ட பிச்சடா, அவன் போட்ட பிச்சடா. அவன் படிக்கல, அவன் படிக்கல, அவன் பேரனை படிக்க வச்சான். உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றா, என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டாடா பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்போம். என்னை கேள்வி கேட்டு மடக்கிறா பாப்போம் ஒருத்தன். ஏன்? என் தாத்தன் ரத்தம்டா, அவன் பூட்டின அறிவுடா, அவன் ஊட்டின அறிவுடா. ஒரு வயசு ஜெயிக்க முடியாது. பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே, அண்ணே நிறுத்திக்கிறோம்ண்ணே, போதும்ண்ணே. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? தங்கச்சி தம்பி இல்லைண்ணே, போதும்ண்ணே, முடிச்சுக்கிறோம்ண்ணே. ஏன்? காது வலிய வலியுதுடா. யாரு? இவன் கொடுத்ததுடா, இவன் கொடுத்தது. என்னடா அவன் வேட்டி சட்டை, நான் பேண்ட் சட்டை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். அவருக்கு அது சரியாக வந்தது, நமக்கு சரியாக விளாரு. 20 நிமிஷத்துக்கு மேலே வேட்டி நிற்க மாட்டுது. அதுக்கு பெல்ட்டை கட்டிக்காரமையா போயா, விடியா, என்ன என் போக்கில் விடியான்னு. இல்லைண்ணே நீங்கள் வேட்டி போயா, வேட்டி கட்டினோம்லாம் என்ன சரியாக இருக்கேன்னா அவன் இந்த நாட்டில் எல்லாம் கரை வேட்டியை கட்டுறதில்லை. நாங்கள் எங்கள் கட்சியில் பற்றியில் வேட்டி சட்டையில் கூட கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நாங்கள் கட்டுறதில்லை. எங்க தலைவன் எனக்கு கற்பிச்சது, டேய் அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலை உரிமைக்கு நம்ம அரசியல் செய்யணும், ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும். கோட் சூட் போட்டு டை கட்டி அப்படி செய்யணும்டா. அது
பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நஞ்சமா. அவன் ஒரு வரலாறுடா, அவன் ஒரு புத்தகம் இல்லைடா, அவன் பல்கலைக்கழகவன், அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்கள் ஆளுகள்லாம் இன்றைக்கி எதை கடை வச்சு பழச்சி அதுக்கும் ஆப்பு வச்சுருக்கான். ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்கள் ஐயா வெள்ளை எங்கள்லையும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மல் கட்டினோம். வால்மார்ட்டு தானே இருக்கிற, இந்த டீ மார்ட்னு கொண்டாந்து டீ மார்ட்னு கொண்டாந்துட்டான். டேய் நான் சொல்கிறேன்டா, இன்றைக்கி என் தாத்தனுடைய பேரன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா, நான் முதலமைச்சர், எங்களோட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடுறா பார்ப்போம். இல்லை நீ ஊபர் ஓலா நடத்திடு பார்ப்போம், நீ சுமோட்டோ ஸ்விக்கி நடத்திடு பார்ப்போம். ஸ்டாப் இட்டு, நான் நடத்துகிறேன். ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பார்த்துருவோம். நீ எந்த கொம்பானு வந்து உட்கார்றா, என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பார்த்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. என்னையை தாண்டி 10 ரூபா வெளியில் போகக்கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டும் வேலையை பாரு. நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜ் பிறந்தாண்டா எல்லை சாமி. வாழும் வேலோட நிற்பங்க, என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும். என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேவன்னு என்ன பேனா சில வச்சிட்டியா? நீ வச்சிட்டியா? இந்த பரந்தூரில் ஏர்போர்ட்டுன்னு கட்டிட்ட, நீ கட்டிடுவேன். நீ 8 வழிச்சாலை இந்த வார் இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், என்னை ஜெயிலில் போட்டாப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளே போட்டாப்புல. ஜெயில் வாசலில் நின்று சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல் உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரேன்னு போடல. அதான் நீ பெரிய கொம்பன். காட்டுப்பள்ளியில் 6116 ஏக்கரில் துறைமுகங்கட்டன் வந்தான், கட்டி காட்டுறா பாப்பம்னே, கட்ட சொல்லு பாப்போம். நீ நினச்சிக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுருக்குன்னு. ஏய், ஆள் தான் சின்ன ஆள், சேட்டை பயங்கரமாக பண்ணுவோம். ஒரு பையன் நீ வெல்ல முடியாது. நீ 10 ரூபா காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. நீ வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன். ஏன் இவனை தெரியுமா? ஏன் இவனை நிறுத்திருக்கேன்னு தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. இவன் டாக்டர், பல் மருத்துவர், இவன் மனைவி மருத்துவர், என் உயிர் தம்பி நிறுத்திருக்கேன். இவன் யாருன்னு பார்க்காத, நிறுத்தினவன் யாருன்னு பாரு. அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் தாத்தன் சொன்னால, நான் படிக்கல, என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தும்னு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம், எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாற்றட்டும்னு. அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள், இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன், 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களும் ஆக்கியிருக்கான்னா, எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறான். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோடு இருக்கான்னு காட்டுறான். எப்படி காட்டுறான்? சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி, இதில் சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போடணும். அவன் கத்துறான், நமக்காக கத்துறான், ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கட்ட கத்துறான். அவனுக்கு போடணும் நான் போட்டுக்கான்லடா. அவன் பூரா என் ஆத்தால போய் உடன் பிறந்தவன். 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல் இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்ன ஆகும்? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். வென்று போவேன். அவனுக்கு மாலையை போட்டு சொல்லுவேன், உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை, நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன். உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும்
வரவிடாமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம் என்கிற உறுதியை நான் ஏற்பேன். அதற்கு என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தானுக்கு பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில், அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம். தாத்தாவின் ஆட்சி தூய ஆட்சி, ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இந்த நாட்டில் மலர, பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அங்கே இருக்கிற 2 பேரும், நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என் தம்பி அருணாச்சலமும் புருஷோத்தமும் என் உடன் பிறந்தார்கள். அவருடைய மாமா, அவருடைய சித்தப்பா, அவர்கள் 2 பேரும் வரலை. 2 பேரும் அவர்கள் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணா அப்படியா, சரி போம்டா, நம்ம ஆளுகளை நம்ம எனக்கு ஓட்டு போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னா சிரிச்சுக்கிட்டேன். 2 பேரும் உடற்பயிற்சி செய்யும்போதே, போடலைன்னா அந்த டம்பிள்ஸ் மண்டையில் போடுவோம், நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்புறம் இப்போ கேட்குறாங்க அவங்க, வரவே மாட்டாரே, எப்படி வந்தார் அப்படின்னு. தாத்தாவுக்காக பேரன் வராமல் வேற எவன் வருவான்? அதனால் பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், என் தாய்மார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எந்த அடையாளமும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். பெருந்தலைவர் புகழ் வாழ்க, அவருடைய நல்லாட்சி மலர்க, அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக நின்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.